அதாவது மெடிடேஷன் அப்படிங்கிறது நமக்கும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைவெளியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது தான். அதாவது நாம் எக்ஸிஸ்டன்ஸோட அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் வேறு எந்த பேரில் வேணாலும் அழைச்சிக்கலாம். இப்போ எனக்கு அது ஓஷோவாகவும், சில பேருக்கு அது சிவனாகவும், ஜீசஸாகவும், அல்லாவாகவும் இருக்கலாம். அப்போது நமக்கும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற இடைவெளியை குறைச்சி நாம் அந்த பிரபஞ்சத்தோட போய் ஒன்றா மெர்ஜ் ஆகிறது, ஒன்றா இரண்டரை கலக்கிறது. இதுதான் மெடிடேஷனோட அல்டிமேட் கோல். அப்போ நாம் தியானம் செய்யும்போது அந்த நிலையை சில சமயங்களில் நாம் போய் தொட்டுட்டு வருவோம். அதாவது நமக்கு மனம் இல்லாமல் போகும்போது தான் நாம் பிரபஞ்சத்தோட இரண்டரை கலக்க முடியும். அந்த மாதிரி சமயங்களில் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி அந்த எக்ஸிஸ்டன்ஸோட ஒன்றா மெர்ஜானவங்களை பற்றின சில உணர்வு நிலைகள் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இன்னைக்கு மெடிடேஷன் நான் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணகியை பற்றின ஒரு புரிதல் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்தது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நானுமே இத்தனை நாள் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது கண்ணகி கற்புக்கரசின்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை, அதாவது கண்ணகி கற்புக்கரசிங்கிறது ஓகே, ஆனால் எல்லா பெண்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்புங்கிற ஒரு விஷயத்த அதாவது இல்லாத ஒரு விஷயத்த செயற்கையாக உண்டு பண்ணி அதை மக்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க. கண்ணகி மாதிரி இருந்தாதான் பெண் மதிப்புக்குரியவ அப்படின்னு சொல்லி கணவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு போறவ தான் உண்மையான கற்புக்கரசி இப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை பெண்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது உண்மையும் தான். ஆனால் இந்த பொய்யான பிம்பத்தை இவங்க அதுக்கு பின்னாடி வந்த மக்கள் தான் ஏற்படுத்தினாங்களே தவிர கண்ணகி ஏற்படுத்த கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கண்ணகியை அவங்க உள்ள நிலைமையை நம்ம யாருமே சரிவர புரிஞ்சுக்கிட்டதில்லை. கண்ணகி அவங்க எந்த ஒரு நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே சொன்னதில்லை. நாம் அதை புரிஞ்சுக்கவும் யாரும் அனுமதிக்கவில்லை. உண்மையா அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது கண்ணகி அப்படிங்கிறது அவங்க கோவலன் மேலே, எனக்கே கூட சில சமயங்களில் கண்ணகி மேலே என்ன அவன் கோவலன் மாதவி கிட்ட போவானா, இவங்க அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருப்பாங்களாம். அப்புறம் மாதவி மேலே ஏதோ ஒரு விரக்தியாகி இங்கே வருவாங்களாம். இவங்க ஒன்றுமே சொல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்களே, என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னெல்லாம் கூட நினச்சிருக்கேன். நிறைய பேர் நீங்களும் அப்படி நினச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். கண்ணகிக்கு இருந்தது ஒரு அன்கண்டிஷனலான லவ். அதனால தான் அவங்களால கோவலனை எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் ஏற்றுக்க முடிஞ்சது. அது நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணினேன். கண்ணகி ஒரு ஞானி. அவங்க கடைசியாக அவங்க உயிர் பிரிகிற சமயத்தில் அவங்க ஞான நிலையை அடைஞ்சு தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் அவங்க யாரு மேலே அதீதமான அந்த லவ்னு சொல்லி அதை கொச்சப்படுத்த நான் விரும்பலை. ஏன்னா காதல்ங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப அதோட புனிதமே கெட்டு போச்சு. அதனால நம்ம அதை பிரேமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணகி கோவலன் மேலே வச்சிருந்த அந்த பிரேமை அப்படிங்கிறது ரொம்ப தெய்வீகமானது. அதாவது அன்கண்டிஷனல் லவ். ஓசோ சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்களுடைய முழு அன்பையும் அந்த பிரேமையையும் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிறது. அது தெய்வமாகலாம், அது தெய்வமாக இருக்கலாம், இல்லை குருவாக இருக்கலாம், இல்லை கணவனாவோ காதலனாவோ கூட இருக்கலாம். உண்மையாக அந்த மாதிரி ஒரு பிரேமை அன்கண்டிஷனல் லவ் தான் கண்ணகி கோவலன் மேலே வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்க மாதவி கிட்ட போனப்பையும் அவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. திரும்பி மாதவி கிட்ட இருந்து தன்கிட்ட வந்தப்பையும் அவரை முழு மனசோட ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம், உயிரோட இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிலப்பதிகாரத்தில், அதாவது கோவலன் புஷ்பக விமானத்தில்
கண்ணகி வந்து அழைச்சிட்டு போனதா வந்து அங்க இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஓஷோவும் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது மீரா வந்து கிருஷ்ணனோட போய் இரண்டரை கலந்துட்டாங்க. அப்போ வந்து கிருஷ்ணனுடைய ரூபத்திலேயே வந்து மீராவை வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அழைச்சிட்டு போனதா அதை பத்தி சொல்லும்போது ஓஷோ சொல்லுவாரு, அந்த அளவுக்கு மீராவுக்கு கிருஷ்ணன் மேல அந்த பிரேமை உண்டு, அதனால அந்த ரூபத்துல தான் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து தோன்றி அவங்கள அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு. இப்ப இதை நம்ம கண்ணகியோடையும் பொருத்தி பார்க்கலாம். கோவலன் மேல அந்த அளவுக்கு ஒரு பிரேமை, அன்கண்டிஷனல் லவ் இருக்கிறதுனால தான் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கோவலனுடைய உருவத்திலேயே வந்து அவங்கள அழைச்சிட்டு போச்சு. அப்போ இதை தான் வந்து நம்ம கத்துக்கணும். அதாவது அந்த அன்கண்டிஷனல் லவ், அது வந்து உண்மையா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு காதல் நம்ம யார் மேலேயாவது வச்சிருந்தோம்னா கஷ்டப்பட தான் செய்வோம். அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போகலாம், நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம் அந்த அன்கண்டிஷனல் லவ்ல நம்ம இருக்கும்போது. அதுதான் வந்து இங்க ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது பணத்தை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், இல்லை உயிரையே கூட இழக்கலாம். ஆனா நம்ம உள்ள இருக்கிற அந்த பியூரான பிரேமை இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை ஞான நிலை வரைக்கும் கொண்டு போகும். ஞான நிலைக்கு கண்டிப்பா அருகாமையில கொண்டு போகும். இதுதான் நம்ம கண்ணகியோட வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க வந்து கோவலனை விட்டுருங்க, ஆனா கண்ணகியோட அந்த பியூரஸ்ட் அந்த பிரேமை, அந்த அன்கண்டிஷனல் லவ், அது வந்து அவங்கள வந்து கஷ்டப்படவும் வச்சது தான். ஆனாலும் அது வந்து அவங்கள ஒரு உன்னத நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா அவங்க ஞான நிலையை அடைஞ்ச ஒருத்தவங்க தான். அதனால தான் அவங்கள தெய்வமா வழிபடுறாங்க. அவங்களுக்கு கோயில் கூட உண்டு.